அங்கிள், திவாகர் அங்கிள், இங்க பண்ண வேண்டியதான் அங்கிள், நீங்க அங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த நாயை குளிப்பாடி நடுவுல வச்சா அது புத்தி ஏதோ தின்னு வாங்க பத்தியா, அந்த வேலையை தான் இன்னைக்கு அவன் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க முக்கி முக்கி போக வேண்டியதை நீங்க அங்க நடிப்பின் அடக்கணும், சிவாஜி மாதிரி நடிப்பேன்னு சொல்லி கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நான் கேக்குறேன், எத்தனை பேரு இந்த சினி ஃபீல்டுல ஜெயிக்கணும்னு சொல்லி அம்மாவோட நகை நட்டு, ஒய்ஃபோட நகை நட்டு இதெல்லாம் வித்துட்டு கேமரா வாங்கி அந்த கேமரா வச்சு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு அந்த யூடியூப்ல டேலண்ட்டை காமிச்சு ஒரு ப்ரொடியூசர், நல்ல ப்ரொடியூசர், டேரக்டர் அதை பார்த்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தவம் கிடைக்கிறாங்க. எத்தனை டேலண்டான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. நீங்க என்னடா இப்போ வந்து சரி அதை கூட மன்னிச்சிடலாம். எங்க சூரிய அண்ணன் கஷ்டப்பட்டு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காரு. அவர் பரோட்டா போட்டு இருந்தாரு, பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாரு. அவரை மாதிரிலாம் நான் வந்து அடி மட்டத்துல இருந்து வந்துலாம் நான் பெரிய ஆள் ஆக மாட்டேன். எனக்கு எடுத்த உடனே மைக்கேல் ஜாக்சன் கூட பாத்ரூம் போற ரோல் வேணும்னு கேக்குறீங்க. அது கூட சரி அப்படின்னு பொறுத்துக்கலாம். எங்க சூர்யா அண்ணன் உங்க கோமாளித்தனத்தை பார்த்துதான் அவரே வந்து நடிப்பு கத்துக்கிட்டாருன்னு சொல்றீங்க. அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி கோமாளிகளை நாம தாங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஆளாக்குறோம். தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியாம நிறைய பேர், சாதாரண ஒரு யூடியூப்ல கூட மெட்டீரியல்ஸ், ஒரு நல்ல ஒரு ஃபோன் வாங்க முடியாம கூட நிறைய பேர் வந்து இங்க தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கோமாளி அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஓகே.